உதகையில் உலக புகழ்பெற்ற மலர் கண்காட்சியை காண சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதி வருகிறது. உதகையில் நடப்பு ஆண்டிற்கான கோடை விழா மலர் கண்காட்சியுடன் தொடங்கியுள்ளது. அரசு தாவரவியல் பூங்காவில் தொடங்கப்பட்டுள்ள 126வது மலர் கண்காட்சி வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அதனை காண 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். இதனால் பூங்காவின் நுழைவு வாயில் பகுதியில் உள்ள மலர் மாடங்கள் வரை கூட்டம் அலைமோதியது. 1,20,000 மலர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள டிஸ்னி வேர்ல்ட், 80,000 மலர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள நீலகிரி மலை ரயில் ஆகியவை சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கின்றன. ஊட்டிக்கு ஜஸ்ட் ஒரு வெக்கேஷன் மாதிரி வந்தோம். ஸோ ஃப்ளார் ஷோ போட்டிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். சரி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் 10 இயர்ஸ் முன்னாடி வந்தபோது இந்த மாதிரி இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்களான்னு தெரியல. பட் இந்த டைம் ரொம்ப நிறைய இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க. லைக் டிஸ்னி வேர்ல்ட் பண்ணியிருக்காங்க, கிட்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு ட்ரெயின் மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப டூரிஸ்ட்க்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கேன். ஊட்டியில் ஃப்ளார் ஷோ போட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். நேற்று தான் ஓப்பன் பண்ணாங்க. நிறையா கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. மஸ்ட் ட்ரை. நிறையா வித்தியாசமான கலர் பார்த்தோம். லாவெண்டர்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப ரேர் பீஸ், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிளைமேட் வெயிலும் அடிக்குது, மழையும் பெய்யுது, பட் நல்லா இருக்குது. மலர் மாடங்களில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள பல வண்ண மலர்களையும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து செல்ஃபி எடுத்துச் செல்கின்றனர். வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி 5 நாட்கள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு 11 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மற்றும் உதகைக்கு செல்ல இ பாஸ் முறை அமலில் உள்ளது. செல்போன் மூலம் இ பாஸை 2 நிமிடங்களிலேயே பெற்றுக்கொள்ளலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.